அவர் அழிவை காண்பதில்லை. ரோமர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொல்றது? கிறிஸ்து இனி மரிப்பதில்லை அப்படின்னு சொல்றது. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர் பூரணமாக மரணத்தின் கூரை ஒடித்து பாதாளத்தினுடைய ஜெயத்தை முறித்து அவர் எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். பரிகரிக்கப்படக்கூடிய கடைசி சத்துரு மரணம் எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். நீடித்த நாளாயிருப்பார். என்னெல்லாம் இயேசுவானவர் என்னெல்லாம் நான் தன்னுடைய நீடித்த நாளாயிருப்பதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? அவரே சொல்லியிருக்கார் சில இடங்கள்லாம், நானே ஜீவனா, தாயும் தகப்பனையும் கணவன் மகனாக. இல்லை, இயேசுவானவர் தான் நீடித்த நாளாயிருக்கிறவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒன்று, நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவனமாக வசிக்கிறேன். வேற, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். வேற எங்கெல்லாம் சொல்லியிருக்குது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏதாவது இருந்தா 1வது அதிகாரம் 8வது வசனம், 17, 18வது வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வாசிங்க, 7 தடவை சொல்லிட்டு இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறார். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். யாருடைய பாதத்தில்? இயேசு கிறிஸ்து. வேணும் வணங்கப்படாத தெய்வம் இல்லைன்றாங்க எல்லாரும். ஓகே, போங்க, ரைட். அடுத்து, அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உண்மை, அவருடைய உயிர்த்தெழுதல் உண்மை. அவர் இனிமேல் மரிக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர் கர்த்தர். ஆண்டாண்டு காலமாக அவர் ஆளுகை செய்கிறவர். என்னென்ன ஆளுகை அவர்களுடைய கையில், அவருடைய பிதாவானவர் அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காது எல்லாமே. ஆதியும் அந்தவுமானவர். ஒரு இடத்துல பேசும்பொழுது சொல்லுவாங்க, அதாவது இயேசுவானவர் இந்த யூதர்கள் மத்தியில் பேசுவாங்க. என்ன சொல்ல, ஆபிரகாமே என்னுடைய நாட்களை கண்டு சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கு 50 வயசுக்குள்ளே ஆகலை, அதுக்குள்ளே என்னையா அப்படி அப்படின்னு. ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தையா நான் அப்படின்னு. என்னது? ஆபிரகாம் முன்னதாகவே நான் இருக்கிறேன் என்று, நான் இருக்கிறேன், ஆமாம், நானே அப்படிங்கிறார். நானே இருந்தேன். இந்த யெகோவாங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன? I am that I am. அதே தான் இயேசுவானவர் சொல்றார். தேவதூஷணம் சொல்லி அவரை கல்லடிக்க. ஆமா ஆமா, நானே. அதே தான் இதே அதே வார்த்தையை சொல்றாரு. எப்படி சொல்ல முடியும்? 3:14 நான் இருக்கிறவராக இருக்கிறேன். ஆமா, அதே வசனத்தை தான் சொல்றார். கிறிஸ்துவுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஏனென்றால் எல்லாம் அவர் மூலமாகவே சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது, அவரை கொண்டே சிருஷ்டிக்கப்பட்டது, அவராலேயே சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிப்பிலிருந்து சிலுவை வரை அவர் இருக்கிறார். சிருஷ்டிப்பிலிருந்து சிலுவை வரை, சிருஷ்டிப்பிலிருந்து சிலுவை வரை பார்க்க முடியுது. ஆமா, அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்த பிறகு உயிர்த்தெழுதல். ஏன்னா இந்த பக்கம் பார்க்க வேண்டாம். இந்த பகுதியில் யோவான் பண்ற அந்த காரியத்தை பாருங்களேன். நல்லா பழக்கப்பட்டவரை பார்த்து காலில் விழுற, மயங்கி போய் பயந்து போய் விழுறான். ஆமா, என்ன ஆக்சுவலா ஒரு மார்பிலே விழுந்தவன், மாம்சம் மார்பிலே விழுந்து யார் ஆண்டவரை அந்த ஆளு அப்படின்னு கேட்டவர் இப்பொழுது பாதங்களிலே விழுந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப வயசாய் பாதங்களிலே விழுகிறார். ஏனென்றால் அந்த மார்பிலே விழுந்தவர் சாதாரண ஒருவர் அல்ல, அவர் கர்த்தர். அவர் கையினாலே வாய்க்கும். என்னது கையினாலே? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று சொல்லுகிறது. எப்படி இயேசுவானுடைய கையினாலே எல்லாம் வாய்த்தது? எப்படி அது நிறைவேறினது? இயேசுவானுடைய கையினாலே எப்படி வாய்த்தது? அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். நான் என்ன கேட்கிறேன், எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னது வெற்றி வேந்தராக இருந்தார்? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அநேக அற்புதங்கள், அடையாளங்கள். பிசாசுக்கு மேல் அவருக்கு வெற்றி இருந்தது. பிசாசுக்கு மேல மட்டுமல்ல, இயற்கைக்கு மேலாக அவருக்கு அதிகாரம் இருந்தது. மரணத்திற்கு மேலாக அதிகாரம் இருந்தது. நமக்கு எதிரிடாகவும்
கட்டளைகளால் நன்மை தீமையாம் இருந்த ஆமா எல்லாத்தையும் அதாவது கொலோசியர்கள் 2வது அதிகாரம் 13-14 வெற்றி சிறந்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களும் அதிகாரங்களும் முறிந்து கொண்டு எல்லாத்தையும் துரைத்தனங்கள் அதிகாரம்னா பிசாசுகளுடைய அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் முடித்து விட்டு அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொரிந்தியர்கள் நிருபத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, வெற்றியின் பவனிலே நம்ம கொண்டு வந்தார். வேற என்ன, திறவுகளை உடையவனாயிருக்கிறேனுங்கிறாரு. வேற என்ன சொல்றாரு, எப்படி அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது, எப்படி அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது. ஏசாயாவுடைய புத்தகம் 52வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போதே இன்ட்ரோடக்ஷனில் சொல்லுவார், இதோ என்னுடைய தாசன். ஆமாவா, எல்லாம் பார்த்தோமா, ஞாபகம் இருக்காது. 52வது அதிகாரம் 12வது வசனத்தில் இதோ அதாவது என்ட்ரி வருது, என்ட்ரி கொடுக்குறாங்க. தாசன், இதோ என்னுடைய தாசன் என்னவா இருக்காரு, ஞானமாய் நடப்பார். இந்த ஞானமாய் நடப்பதுக்கு நம்ம ஒரு வித்தியாசமான வார்த்தை, அதாவது அர்த்தங்கள் கொடுத்தோம். ஒன்று அதாவது சரியானபடி நடப்பார், இன்னொன்று வெற்றியாய் நடப்பார். அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆக அவர் சரியானபடி எல்லா காரியத்தையும் செய்வார். அவர் கையினாலே எல்லாவற்றையும் வாய்ப்பார். என்ன சொல்றாரா யோவான், நான் இன்னொரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் காணாமல் போன ஆடை கண்டுபிடித்தார், வெற்றியாக முடிந்தது. காணாமல் போன காசு கிடைத்தது. காணாமல் போன சகோதரன் மைந்தன் திரும்ப வந்தான். அவர் செய்து முடிக்கிறது எல்லாமே வெற்றியாக முடிக்கிறது. அப்புறம் அவர் கையினாலே வாய்க்கும். என்ன சொல்றாருன்னா, யோவான் 6வது அதிகாரம் 37-40 வசனங்களில் பிதா கொடுத்தவைகளை நான் ஒருபோதும் இழந்து போக மாட்டேங்கிறார். பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது நம்ம கடையில் 10 ஆப்பிள் கொடுத்து கை நிறைய கலந்துக்கும்போது 1-2 விழுகும். ஒருத்தன் வேடிக்கையாக கேட்டானா, சரி ஒரு டேட் கிவ்ஸ் 5 ஆப்பிள், அந்த 5 ஆப்பிள் கொடுக்காங்க. அவங்க அம்மா 5 ஆப்பிள் கொடுத்தா என்ன இருக்கும், அந்த ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ஆப்பிள். நான் அவன் ஏன்னா தூக்க முடியாத அளவுக்கு இருக்கான் ஆப்பிள். இவங்களும் 5 இவங்களும் 5 கொடுத்து தடத்தானே விழுகும். இப்படி யோசிச்சு பாருங்களேன், கர்த்தருடைய கரத்தில் உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றையும் நான் விட்டு விடுவதில்லை. தயவுசெய்து வாசிங்க என்னோட கூட 6வது அதிகாரம் 37-40. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பியவருடைய சித்தமாக இருக்கிறது என்றார். பூரணமாக அவருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை. பவுலடியார் 2 தீமோத்தேயு அதனுடைய 1வது அதிகாரம், தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம், தீமோத்தேயுக்கு அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, என்னை குறித்து நீ வெட்கப்படாதே, சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதே அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒன்று சொல்கிறாருன்னா, இந்த சுவிசேஷத்தை குறித்து நானும் வெட்கப்படுவதில்லை. 11வது வசனம், இதற்காகவே நான் அப்போஸ்தலனாக, பிரசங்கியாக, அப்போஸ்தலனாக, புறஜாதியாருக்கு போதகனாக நியமிக்கப்பட்டுக்கிறேன். நான் படுகிற இந்த பாடுகளை எல்லாம் இதெல்லாம் இதுக்காகவே அனுபவிக்கிறேன். நான் பாடை குறித்தும் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்போ எனக்கு என்ன பாடுகள் வந்தாலும் நான் அதை குறித்து வெட்கப்படுவதில்லை, அதை குறித்து கொஸ்டின் பண்ணுறதில்லை. ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய விருப்பம் இல்லாமல், அவருடைய நோக்கம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க போவதில்லை. நான் இன்றைக்கி பாடுபட்டாலும் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு என் மூலமாக எதுவும் ஒன்றை செய்ய விரும்புகிறார், அவ்வளோதான். அதை குறித்து என்ன சொல்கிறாரு கடைசியாக, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இதை வசனம் ஏன் நான் சொல்கிறேன், அதாவது அவரோட கையினாலே எல்லாம் வாய்க்கும் என்பதுன்னு 2 விதமாக இதை நீங்கள் மொழிபெயர்க்கலாம். ஒன்று என்னென்னா, அவர் என்ன சொல்கிறார், நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தது அப்படின்னா யார்கிட்ட கொடுத்தது, நாம் என்ன கொடுத்தோம் அவர்கிட்ட, நம்முடைய பாவத்தை அவர் காத்துக்கொள்றாரு, அதை பாவத்தை முடிச்சுட்டாரு, நம்மையே கொடுத்தோம். ஓகே, வேற என்னத்தை கொடுத்தோம், நமக்கு உரியவைகளை எல்லாம் கொடுத்தோம். வேற என்னெல்லாம் கொடுத்தோம், நம்முடைய விசுவாசம் அவர் மேலே வைத்தோம். வேற என்ன கொடுத்தோம், நம்முடைய குடும்பத்தை கொடுத்தோம், நம்முடைய எதிர்காலத்தெல்லாம் அவர் கையில் கொடுத்துட்டோம். அதையும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார்.
இன்னொரு அர்த்தம் என்னதுங்களா, அவர் என்னிடத்துல கொடுத்ததை அவரே காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். கொடுத்த ஊழியம் அவர் எனக்கு கொடுத்தார்ல, நான் வேணா இல்லை, அவர் கொடுத்ததை அவரே காத்துக்கொள்கிறார். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்டுச்சேலையை கொடுத்துட்டு பாயை எடுத்துக்கிட்டு அலைஞ்ச கதை. என்னன்னு புரியலையா? ஒரு ஆளுக்கு பட்டு சேலையை கடனாக கேட்டாங்களாம், கொடுத்தாச்சு, ஆனால் அழுக்கா போயிருமேனு பாயை தூக்கிட்டே போனாங்களாம் போகிற வழியில். எங்கே கீழே உட்காந்து, ஐயோ பாயில் உட்காருங்க அப்படின்னு, நீங்கள் பாயில் உட்காருங்க. ஒரு பட்டு சேலையை கொடுத்துட்டு பாயை எடுத்துட்டு இருக்கிற கதை. இயேசுவானவர் அப்படி தான் பண்ணுறாரு. நம்மள்கிட்ட வந்து பட்டு சேலையை கொடுத்துட்டாரு, அது அழுக்குப்படக்கூடாது என்று காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். என்ன ஒரு அருமையான என்ன ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் முதல்லயே கொடுப்பாரு. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே நான் வந்தேன், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க நான் அழிக்கவல்ல, எல்லாரும் தேடவும் ரட்சிக்குமே வந்தார். ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு, இதெல்லாம் உனக்கு நித்திய ஜீவனை நான் கொடுக்குறேன், பாவ மன்னிப்பை நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு வந்து ஒரு கணத்தை கொடுக்குறேன், உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன், உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை காக்க அவரே வல்லவராக இருக்கிறார். ஆக அவருடைய கையினாலே எல்லாம் வாய்க்கும். அவருடைய எபேசியர்கள் என்றமோ 1-5-9 வசனங்களில் அவர் சொல்கிறார், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு அருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன் குறித்து இருக்கிறார். அவருடைய கையினாலே வாய்க்கும். 1 எபேசியர் 1 வசனங்களில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறார், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நீங்களும் நானும் அவருடைய புத்திரராகும்படி அவர் அழைத்திருக்கிறார். அவருடைய கையினாலே வைக்கும். 2 தீமோத்தேயு 10 வசனம். நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதாவது அவர் சொல்லக்கூடிய இந்த பகுதியில் என்னென்னா, அவர் பூரணப்படுத்துகிறார், எல்லாவற்றையும் பூரணப்படுத்துகிறார். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். கெர்செமனே தான் மறுபடியும் பார்க்குறோம். ஆத்ம வருத்தத்தினுடைய அவர் கெர்செமனுடைய ஜெபம், ஆத்ம வருத்தம். பின்பதாக கோதுமை மணியை பற்றி சொல்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நாம் அநேக நபர்களை பார்க்குறோம். அவர் திருப்தி ஆவார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 வசனத்தோடு முடிப்போம். எபிரேயர், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, வாசிக்கிறீங்களா, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும். அடுத்ததாக அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் கையினாலே வாக்கியம் முடித்திருக்கிறார். எல்லாவற்றையும் நீதிபரரை பற்றும் அறிவினாலே எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். இதுதான் சுவிசேஷம் இல்லையா? முடிவு பெறாததல்ல, தொக்கி நிற்பதல்ல சுவிசேஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூரணப்படுத்தப்பட்டது தான் சுவிசேஷம். இன்னொன்று பாக்கி இருக்குங்க, இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு தோஷம் இருக்குது, இது அப்படி செய்யணும். இயேசுவானவர் ஒரு தடவை எல்லாவற்றையும் முடித்து விட்டார். அவர் கையினாலே சகலமும் ஆகும். இன்னொரு பகுதி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். என்னென்னா, ஆண்டவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் என்னிடத்திலே கொடுத்ததையும் நாங்கள் அவரிடத்திலே கொடுத்ததையும் அவருடைய கையினாலே வாய்க்கும்படியாக அவர் பூரணப்படுத்துகிறார். சுவிசேஷம் பூரணமானது, உங்களையும் என்னையும் பூரணப்படுத்துவது. இதை குறித்து நாம் இன்னும் பார்ப்போம்.